இன்றைக்கி டே 24. இன்றைக்கி எப்பவும் போல் இல்லாமல் பெங்களூர் லைஃப் ஸ்டோரி இல்லை, என்னோடய வில்லேஜ் லைஃப் ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே எப்பவும் போல் இல்லாமல் விவசாயம் டைமில் நான் எப்போவுமே வயலை ஃபுல்லாக போய்ட்டு சுற்றி பார்ப்பேன், என்னாச்சு எப்படி இருக்குன்னா. எனக்கு இன்றைக்கி வயலுக்கு போனோடனே ஒரே ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு, சொர்க்கம் இது தானம்மா. என்ன தான் எவ்வளோ தான் சிட்டியில் போய்ட்டு வாழ்ந்தாலும் நமக்கு இந்த வில்லேஜ் லைஃப் எப்போவுமே பெஸ்ட்டு தான். அதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா அது வில்லேஜ் லைஃப் தான். அதுக்கப்புறம் வயலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். இந்த டைம் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல், எந்த வயலுக்குமே எந்த பாதிப்புமே இல்லை, எல்லா வயலுமே நல்லா இருந்துச்சு. கருதெல்லாம் பறிஞ்சிருச்சுன்னா எப்படி ஒரு 1 மந்தில் கருதை அறுத்துடலாம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. யாராருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ உங்களால் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு, நான் எப்போல்லாம் வயலுக்கு போகிறனோ இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே மேலே பிடிச்சி இழுத்தோம்னா அதில் குருத்தோடு அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அந்த குருத்தை நான் சாப்பிட்டு வைப்பேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு யாரும் வயலுக்கு போய்ட்டு வேறு எதுவும் இலை எதுவும் பிச்சு சாப்பிட்றாதீங்க. உங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இப்போவே சொல்லிட்டேன். நம்ம சேனலில் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வயலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தேன். சும்மா வீடியோ எடுக்கிறக்கா வயலுக்கு போயிருங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு அக்ரிகல்ச்சரில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானே தனியாக கூட விவசாயம் பண்ணுவேன், அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எங்கள் கோயிலுக்கு போகிற வழி. அதுக்கப்புறம் இன்னொரு வயலை போய்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தேன். அந்த வயலை தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். விவசாயம் பண்ணுற யாருமே வயலுக்கு போகல செப்பல் போட்டு போக மாட்டோம், அது ஒரு மரியாதை மாதிரி. வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் 2-3 திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது வாங்கலான்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டேன். நான் இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஆவுடையார் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போய்ட்டுருக்கேன். பெங்களூரை விட எங்கள் ஊரில் குளிர் அதிகமாக இருக்குங்க. நான் பெங்களூரில் குளிரை பற்றி எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், எங்கள் ஊர் குளிரை பற்றி சொன்னதில் வேறு லெவலில் இருக்குது. பைக்கே ஓட்ட முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ரோட்டில் பைக் ஓட்டையிலாம் ஒரு பைக்கும் இடையில வராது. இதே பெங்களூரில் என்னென்னு ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா சைடில் போகக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆவுடையார் பக்கத்துலேயே தான் ஜாமான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலை பார்த்துட்டு அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கள் அம்மா டீ போட்டு வர சொன்னேன். பிளாக் டீ போட்டு வந்தாங்க, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் சாப்பிட்டு இன்றைக்கி அந்த டே முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.